ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையில இருதரப்பட்ட அஹ், அல்லது இருதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதிலே யாரை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும், யாரை நாம் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சத்தியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபருக்கு யோவான் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீடனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் சத்தியத்தை விரும்புகிற, உண்மையை விரும்புகிற, உண்மையிலே நடக்கிற ஒருவருக்கு ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு மனிதன் சபை நடத்தக்கூடிய ஒருவன், சபைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய மனிதன், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், இன்னொரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், இதுல நீ யாரை பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே, எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு நபருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த அப்படி ஆலோசனை கொடுத்து கடிதம் எழுதுகிற காரியத்தை யோவான் எழுதின 3ஆம் நிருபம் அதிலே நாம் காண முடியும். அதிலே காயு என்கின்ற ஒரு நபருக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் கடிதம் எழுதுகிறார். அதுல கடிதம் எழுதும் போதே மூப்பனாகிய யோவான், மூப்பன் என்று சொன்னால் பாஸ்டர், கண்காணி என்று அர்த்தமாகிறது. நான் உனக்கு கடிதம் எழுதுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். இப்போ இந்த காயு எப்படிப்பட்டவர் என்கிறதை குறித்து இந்த யோவான் அறிந்து கொண்டவராக இருக்கிறார். காயு எப்படிப்பட்டவர்? 3 யோவான் 3ஆம் வசனம், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த காயுவை குறித்து சகோதரர்கள் என்ன சாட்சி சொன்னார்கள்? மற்ற கிறிஸ்தவர்கள் யோவானிடத்திலே வந்து எப்படி பேசினார்கள் என்றால், இந்த காயு சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறவன், சத்தியத்தை அறிந்தவன் அல்ல, சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறது. சத்தியத்தை அறிந்து வைத்திருப்பது ஒரு ரகம் என்று சொன்னால், அதிலே நடந்து கொள்ளுகிறது என்கிறது அதை காட்டிலும் அடுத்த ஒரு லெவலாக இருக்கிறது. அதை காட்டிலும் ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஒன்று சத்தியத்தை அறிந்து கொள்வது, அதை காட்டிலும் மேலான ஒன்று அறிந்து வைத்திருப்பதனால் பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அறிந்திருக்கிறோம், ஓகே, ஆனால் அதை அறிந்ததிலே நடந்து கொள்ளுகிற ஒன்று என்று இருக்கிறது. இந்த காயுவை குறித்து சொல்லும் போது, நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய். இது எப்படி தெரியும்? சகோதரர்கள் வந்து சாட்சி சொன்னார்கள், அது எனக்கு மிக சந்தோஷம் என்பதாக சொல்லுகிறார். இந்த யோவான் சொல்லுகிற போது அவருக்கு உண்மையிலே எது சந்தோஷம் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவர் என்கிறவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதோ, பெரிய பணக்காரத்தனமாக மாறுவதோ, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிப்பதோ பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க போவதில்லை. மாறாக எது சந்தோஷம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. உண்மையான ஒரு கிறிஸ்தவர்கள், உண்மையான தேவனை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், தேவனை வழிநடத்த, தேவனுக்கென்று வழிநடத்த வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் எதிலே சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்பொழுது சத்தியத்திலே நடக்க ஆரம்பிக்கிறானோ, சத்தியத்திலே நடக்க விரும்புகிறானோ, அதுதான் அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமே தவிர, மறாக இந்த உலகத்திலே ஏதோ ஒன்றை சாதித்து விட்டார்கள் என்கிறது பெரிய அளவிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பதில்லை. அவைத்தான் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காயு, இவன் சத்தியத்தை அறிந்தவன் மட்டுமல்ல, சத்தியத்திலே நடக்கக்கூடிய ஒரு மனிதன். அதை குறித்து மற்ற கிறிஸ்தவர்கள் வந்து சாட்சியாக அறிவிக்கக்கூடிய விதத்திலே ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொள்ளக்கூடியவனாக காணப்படுகிறான். இப்படிப்பட்டவனிடத்திலே இந்த யோவான் வேறொரு நபரை பற்றி கூறுகிறார். யார் என்று சொன்னால், தியோத்திரேப்பு என்கின்ற ஒரு நபர். தியோத்திரேப்பு என்கின்ற நபரை குறித்து இங்க யோவான் ஒரு கம்ப்ளைண்ட், குற்றச்சாட்டை வைக்கிறார். யாருக்கு? காயு என்கின்ற நேர்மையாக சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிற ஒரு நபரிடத்திலே
தியோத்திரப்பு என்கின்ற ஒரு நபரை பற்றி, சபையிலே உள்ள நபரை பற்றி ஒரு புகார் ஒன்றை கூறுகிறார். 3 யோவான் புஸ்தகத்திலே 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் சபைக்கு எழுதினேன். யோவான் சபைக்கு கடிதம் எழுதுகிறார். யோவான் கடிதம் இந்த காயுவுக்கு எழுதினதை போல அம்மாள் என்கின்ற ஒரு பெண்ணுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதியிருக்கிறார். அவளுக்கு எழுதியதை போல சபைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபை, தெசலோனிக்க சபைக்கு எழுதினதை போல இந்த யோவான் ஒரு சபைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் என்னவென்றால், அந்த கடிதம் அந்த சபையில் உள்ள மக்கள் வாசித்து விடக்கூடாது என்கிறதிலே ஒரு மனிதன் குறியாக இருந்திருக்கிறான். அவன் யார் என்றால், அவன் தான் அந்த சபைக்கு தலைவன். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ சபைக்கு யோவான் யார்? அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அனுப்பப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். இந்த அப்போஸ்தலர் எழுதுகிற கடிதம் எழுதின போது கூட இந்த தியோத்திரேப்பு என்கின்ற நபர், சபையிலே உள்ள நபர் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரை? யோவானை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவானை மட்டுமல்ல, எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். அப்போ அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தன் சபையிலே முதன்மையாக இருக்க, தலைவனாக இருக்க விரும்புகிறவனாக இருக்கிறான். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அப்போ அவன் என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்ளவில்லை மட்டுமல்ல, அவன் எங்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி, இந்த அப்போஸ்தலர்கள் கெட்டவர்கள், அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் தவறு, நான் பேசுவதுதான் சரி என்று சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக எந்த விதமான அவதூறு பரப்ப முடியுமோ அந்த அளவிற்கு அவதூறு பரப்பி, வார்த்தைகளை அலப்பி அந்த செயல்களை செய்து கொண்டு வருகிறான். அவன் இப்படி செய்வது மட்டுமல்லாமல், தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி, அவன் மற்றவர்களை உண்மையான கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, அந்த சபையில வேறு யாராகிலும் ஏற்றுக்கொள்ளலாம், இவர்களை ஏற்றுக்கொள்ளலாம், அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாராகிலும் இருந்தால் அவன் என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களை தடை செய்கிறவனாக இருக்கிறான். தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறவனாக இருக்கிறான். அப்போ இது யாருடைய நிலைமை என்றால், சபையிலே முதன்மையாக இருக்க விரும்புகிற, சபைக்கு தலைவனாக வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனிதன் ஒரு சபையை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து ஒரு ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். அவன் அங்கே அப்போஸ்தலர்களை தடை செய்கிறவனாக, அப்போஸ்தலருடைய கடிதங்கள் மூலமாக மக்களுக்கு எந்த செய்தியும் போகக்கூடாது என்கிறதுல உறுதியாக இருக்கிறான். ஒருவேளை அந்த சபையிலே யாராகிலும் அப்போஸ்தலர்களையோ உண்மையான கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே வருவார்கள் என்று சொன்னால் அதை அவன் தடுக்கிறவனாக இருக்கிறான். அதையும் மீறி அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமைக்கு யாராகிலும் போனால் அவர்களை சபையை விட்டு வெளியே தள்ளி விடுகிறான். இது தியோத்திரேப்பு நடத்துகிற ஒரு சபையாக இருக்கிறது. இன்றைக்கு இதே போன்ற நிலைமை தான் இன்றைக்கு சபைகள் எனப்படுகிற இடத்திலே காணப்படுகிறது. என்ன? இந்த தியோத்திரேப்பு எந்த மனநிலையில் இருந்தானோ அதே மனநிலையில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ போதகர்கள் என்கிறவர்கள் காணப்படுகிறார்கள். என்ன? முதன்மையாக இருக்க விரும்புகிறார்கள். சபையிலே முதன்மையாக இருக்க விரும்புகிற ஒரு தன்மை. நான் தான் நம்பர் 1, எனக்கு எல்லா மரியாதையும் கிடைக்க வேண்டும், என்னை கௌரவப்படுத்த வேண்டும், என்னை கனப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைமையிலே தான் இன்றைக்கு போதகர்கள் என்கிறவர்கள் இருக்கிறார்கள். போதகர்கள் என்கிறவர்கள் மட்டுமல்ல, சபையிலே முக்கிய புள்ளிகள் என்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். சிஎஸ்ஐ போன்ற இடங்களிலே ஆகவே தான் சபையிலே நான் முக்கிய இடத்திலே வர வேண்டும், நான் நம்பர் 1 காணப்பட வேண்டும், எனக்கு எல்லா கனமும் கிடைக்க வேண்டும் என்கிறதற்காகத்தான் தேர்தலிலே அவ்வளவு பணங்கள் செலவு செய்யப்படுகிறது, பணங்கள் விரயமாக்கப்படுகிறது, கோர்ட்ல கேஸ் நடத்தப்படுகிறது. அது சாதாரண கமிட்டி தேர்தலில் இருந்து பிஷப் எலெக்ஷன் வரைக்கும் அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? நான் முதன்மையானவராக இருக்க வேண்டும். அப்போ சபையிலே முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு அன்றைக்கு யோவான் வாழ்ந்த காலத்திலே ஒரு சபையை ஆட்சி செய்யக்கூடியவனாக, சபையை ஒட்டுமொத்த கண்ட்ரோலை வைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அல்லவா? அதை போலத்தான் இன்றைக்கும் அநேகர் இருக்கிறார்கள். அப்போ இதிலே இந்த முதன்மை என்கின்ற இடத்திற்கு காரணம் என்ன? ஒன்று சுயநலம், 2வது பெருமை, அடுத்து அதிகாரம். அப்போ இது எல்லாமே ஒருங்கே ஒரு மனிதனுக்குள்ளாக சேரும்போதுதான்
இந்த அளவுக்கு துணிகரமாக நான் முதன்மையானவராக இருக்க வேண்டும், அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்கின்ற இடத்திற்கு மனிதன் நகருகிறவனாக காணப்படுகிறான். அப்போ ஆகவே தான் அவன் என்னது மற்றவர்களை அப்போஸ்தலர்களை அதற்கு எதிராக வருகிற உண்மையான சத்தியத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போஸ்தலரை தடை செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான். சபையை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடியவனாக, யாராகிலும் மீறி நீ செய்கிறது தவறு, அப்போஸ்தலர் கடிதம் எழுதியிருக்கிறார், அதுதான் சரி என்று சொன்னா அப்படியா என்று சொல்லி அவனை தவறுகளை கட்டுப்படுத்தி தடை செய்கிறான் அல்லது பேச விடாமல் தடுக்கிறான். மீறி பேசினால் சபையை விட்டு புறம்பே தள்ளுகிறான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இவன் தன் கையிலே வைத்திருக்கிறான். அப்போ சபை என்பது ஒரு ஒட்டுமொத்த சபையிலே பொறுப்பு என்பது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன்னிடத்திலே வைத்திருப்பதற்காக ஆண்டவர் அந்த பொறுப்புகளை ஏற்படுத்தவில்லை. எபேசியர் புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் இதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் நாம் சீர்பருந்தப்பட வேண்டும், நாம் சீர்திருத்தம் அடைய வேண்டும், மேலும் வளர வேண்டும் என்கிறதற்காக, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, இரண்டாவது சுவிசேஷ ஊழியம் நடைபெற வேண்டும், இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக உள்ளே சபைக்குள்ளாக அழைத்து கொண்டு வர வேண்டும், அதற்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், மேலும் இப்போ இருக்கின்ற நிலைமையிலிருந்து மேலும் சத்தியத்தை கற்றுக்கொண்டு மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். மட்டுமல்ல, நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படிக்காக அப்படி செய்தார். எதற்காக ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் கொடுத்தார்? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளை கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய கைகளில் இருக்கிற வேதாகமம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளாக மேலாகிறாமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாகிறார். அப்போ அஸ்திபாரம் என்கிறது தான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். அப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் அவர்களுடைய உபதேசம், அந்த உபதேசம் தான் நம்முடைய கைகளில் வேதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அஸ்திபாரத்தின் மேலாக கட்டப்படுவதற்கு தான் ஆண்டவர் சிலரை சுவிசேஷகராகவும் அந்த அஸ்திபாரத்திலே இன்னும் அநேகரை அழைத்து கொண்டு வர வேண்டும். அதற்கு சுவிசேஷகர், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும், அப்போ மற்ற மக்கள் இன்னும் வந்தவர்களை மேலும் சத்தியத்தை அன்புடன் கை கொண்டு வளர்வதற்கு எதுவாக பக்தி விருத்தி அடைவதற்காக என்ன மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். மாறாக அதிகாரம் பண்ணுவதற்காகவோ நான் உங்களை கட்டுப்படுத்துவதற்காகவோ ஆண்டவர் இந்த பொறுப்புகளை ஏற்படுத்தவில்லை. ஆகவேத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசும்போது ஒரு காரியத்தை சொல்லுவார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், உங்கள் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். உங்கள யாராலும் பெரியவன், நான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும், நான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த தியோத்தரேப்பு போல எல்லாரையும் அடக்கி ஆளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக சேவை செய்கிற அவர்களுக்கு கீழே இறங்கி சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் தலைவன், நான் பாஸ்டர், எல்லாரும் எனக்கு சேவை செய்யுங்கள் என்பது அல்ல கிறிஸ்தவம். நான் அப்படி முதன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பலாம். நான் எல்லாருக்கும் சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிறது தான் கிறிஸ்தவமாக இருக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 23:11, உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த வார்த்தைகளை சொல்லும் முன்பதாக கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 23:6 படிக்கும். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும்
சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். யார்? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அந்த மாயக்காரர்களை குறித்து சொன்னார். பரிசேயர், வேதபாரகர் இவர்களை குறித்து இங்கே பேசுகிறார். அது இன்றைக்கும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள். யோவான் கடிதம் எழுதும் போது தியோத்திரப்பு அப்படிப்பட்டவனாகத்தான் இருக்கிறான். சபையில் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான். இப்போ எல்லாரும் என்னை கௌரவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவனாக இருக்கிறான். நான் எங்கே போனால் சந்தை வெளிகளில் வந்தனங்கள் மனுஷர் ரபி ரபி, தலைவா தலைவா, போதகனே என்று அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். போதகர் என்பதோ ஒரு மெய்ப்பன் என்பதோ அது ஒரு 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 ஆட்சி செய்வதற்கான இது கிடையாது. அது ஒரு பொறுப்பு. அது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்பே தவிர அது மக்களை அடக்கி ஆள்வதற்கான ஒரு அதிகாரம் கிடையாது. ஆகவே நீங்களும் அவர்களும் ஒன்றுதான். உங்களை போதிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய போதனை கேட்கிறவர்கள் தாழ்வானவர்கள், நீங்கள் உயர்வானவர்கள் அல்ல. நீங்களும் சகோதரர்கள் என்கின்ற அடிப்படையில இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் எதை தாங்கள் எப்படி அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படி நீங்கள் அழைக்கப்பட விரும்பாதிருங்கள். நீங்கள் அந்த செய்கையை விரும்பாருங்கள், எல்லாரும் கௌரவிக்க வேண்டும் சொல்லி விரும்பாதிருங்கள் என்கிறது தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இதே போன்ற ஒரு காரியம் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பவுலுக்கு நடக்கிறது. பவுல் மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள், கடவுளை அறியாத ஜனங்கள், அவர்கள் தாங்கள் வழிபட்டு கொண்டிருந்த கடவுள்கள் தான் மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்கிறது என்று நினைத்து இவர்கள் தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்திலே வந்திருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு நாம் பலி செலுத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் பூ மாலைகளை கொண்டு அவர்களை வரவேற்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரி காரியங்களை பெரிய அளவிலே கடவுளாக நினைத்து அவர்களை வழிபாடு செய்ய நினைக்கிறார்கள், அவர்களை கௌரவிக்க நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பதிலாக பவுலாகட்டிலும் பர்னபாவாகட்டிலும் சொன்னது என்ன தெரியுமா? உங்களை போல நாங்களும் சாதாரணமாக பாடுள்ள மனிதர்கள் தான் என்பதாக அங்கே அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்யவில்லை, தங்களுக்கு வரம் இருக்கிறது, நாங்கள் பெரியவர்களாக்கும் என்று சொல்லி எங்களை விசேஷமாக கௌரவிக்க வேண்டும், எங்களை கனம் பண்ண வேண்டும், எங்களுக்கு ஒரு முதன்மையான ஆசனத்தை போட்டு வைக்க வேண்டும் என்கிறதை அவர்கள் விரும்பவில்லை. மாறாக நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனிதர்கள், நீங்கள் எப்படியோ நாங்களும் அப்படித்தான், உங்களை காட்டிலும் நாங்கள் விசேஷமானவர்கள் அல்ல என்கின்ற அடிப்படையில் தான் நடந்து கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த தியோத்திரேப்பு எப்படி காணப்படுகிறான்? அவன் சபையிலே முதன்மையானவனாக இருக்க விரும்புகிறவனாக காணப்படுகிறான். அப்போ அந்த முதன்மையாக இருக்க விரும்புகிற அந்த காரணம் என்பது அது அவனை பெருமைக்குள்ளாக மாற்றுகிறது, அது மக்களை அடிமைப்படுத்துகிறது, கட்டுப்படுத்துகிறது, மக்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வைக்கணும். நான் செய்வதுதான் சரி, நான் என்னை மீறினால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், உங்களுக்கு சாபம் வரும் என்று சொல்லி மக்களை அச்சுறுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற ஒரு தலைவனாக யார் காணப்படுகிறது? இந்த தியோத்திரேப்பு காணப்படுகிறது. என்னால் தான் எல்லாம் நடக்கும், நான் தான் நடத்தி தருவேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் என்னிடத்திலே தான் வர வேண்டும், உங்களுக்கு வேறு யாரும் இருக்கக்கூடாது, வேறு சகோதரர்கள் சரியாக சொல்லக்கூடியவர்கள் அப்போஸ்தலர்களிடத்தில் வருகிற கடிதம், அப்போஸ்தலர்கள் அனுப்புகிற ஆட்கள் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. காரணம், ஏன் அப்படிப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடாது என்று இவன் விரும்புகிறான்? அப்படிப்பட்ட தொடர்பு மக்களுக்கு கிடைத்தால், அப்போஸ்தலர்களுடைய தொடர்பு, யோவான் அனுப்புகிற கடிதம், இவைகளை எல்லாம் மக்கள் வாசித்தால் மக்கள் ஒருவேளை என்னை விட்டு போய்விடுவார்கள், மக்கள் உண்மை அறிந்து என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னுடைய கூட்டம் குறைய ஆரம்பிக்கும் என்கின்ற பயம். ஆகவே மக்கள் அப்போஸ்தலருடைய கடிதங்களை படிக்கக்கூடாது, சத்தியத்தை அறிந்துவிடக்கூடாது. யோவானிடத்திலிருந்து வருகிற ஆட்கள் இவர்களுக்கும் அந்த தொடர்பை ஒரு காலம் அந்த ஏற்பட்டு விடவே கூடாது. அவர்கள் என்னது, இவனுடைய காரியங்களை எல்லாம் அம்பலப்படுத்துவார்கள், இவன் செய்கிறது தவறு, இவன் உங்களை அடக்கி ஆளுகிறான், கிறிஸ்தவம் இது அல்ல என்று சொல்லி உண்மையை சொல்வார்கள். ஆகவே அதை எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ தடுக்கிறவனாக காணப்படுகிறான். மீறி யாராகிலும்
அவர்கள் பக்கம் சாய்ந்தால், அவர்கள் உண்மையை சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ள நினைத்தால் அவர்களை வெளியே தள்ளுகிறவனாக காணப்படுகிறான். மக்களை பயமுறுத்துகிறான். பயமுறுத்தினது அவர்களை வெளியே தள்ளிவிட்டு உள்ளே இருக்கிறவர்கள் என்ன பேசுவான்? அவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்கிறது போல பேசக்கூடியவனாக இருப்பான். அப்போ சபையை கெடுக்கிற, சபையிலே முதன்மையான இடத்தை விரும்புகிற ஒருத்தனாக காணப்படுகிறான். இரண்டாவது, பிரிவுண்டாக்குகின்ற ஒருத்தனாக காணப்படுகிறான். பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஒருவன் பாருங்கள், அவன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது, ஏற்றுக்கொள்ள நினைக்கிறவர்களை தடுக்கிறவனாக காணப்படுகிறான், வெளியேற்றுகிறவனாக காணப்படுகிறான். பெருமை பிடித்தவனாக நான் தான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அடுத்ததாக, யாராலும் உள்ளே வர விரும்பினால் அவன் தடுக்கிறான். உண்மை உள்ளவர்களை தடுக்கக்கூடியவராக இருக்கிறான். மற்றவர்களையும் தடுத்தான். சகோதரரை இவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்படி ஏற்றுக்கொள்ள நினைக்கிறவர்களையும் இவன் தடை செய்கிறவனாக இருக்கிறான். மட்டுமல்ல, இவன் யாராலும் மிஞ்சி அவர்களுக்கு ஏதாகலும் அவர்கள் சொல்வதை யாராலும் கவனிப்பது போல இவனுக்கு தோன்றினால் அவர்களை வெளியேற்றுகிறவனாக காணப்படுகிறான். அப்போ இது இந்த தியோத்திரேப்பிடத்திலே காணப்படுகிற ஒரு குணாதிசயமாக காணப்படுகிறது. இப்போ இப்படிப்பட்டவன் அன்றைக்கு சபையிலே தலைவனாக இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை பின்பற்றி உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ சபை இது. இங்கே யோவான் எழுதுவது வேறு ஏதோ ஒரு யூத மதத்திலே உள்ளவர்களை குறித்தோ அல்ல. சபை என்று எழுதுகிறார் என்று சொன்னால், சபை எப்படி உருவானது? இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய கூட்டம். அப்படி உருவான கூட்டத்திலே ஒருவன் எழும்பி நான் தான் தலைவன், நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்போ எந்த அளவிற்கு அந்த காலத்திலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இது பரவலாக்கப்பட்டிருக்கிறது. சபை என்று சொல்லப்படுகிற இடங்கள் ஒரு தனி மனித கட்டுப்பாட்டுக்குள்ளாக, போதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லது செல்வாக்குள்ளவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக மக்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறவர்களாக அந்த இடத்துல தான் இன்றைக்கும் காணப்படுகிறது. யோவான் காலத்திலே காணப்படுகிறது. ஆனால் யோவான் என்ன செய்தார்? காயுவுக்கு சபைக்கு எழுதும் போது கேட்கவில்லை. ஆகவே காயு என்கின்ற ஒரு நல்ல மனிதன் இருக்கிறதை அறிந்து அந்த காயுவுக்கு எழுதுகிறார். காயு மூலமாகலும் ஏதாகலும் மாற்றம் கொண்டு வர முடியும் என்கிறதற்காக காயுவுக்கு எழுதி, காயுவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து, ஒரு சபையில இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, தியோத்திரேப்பு என்கின்ற ஒரு நபர் இப்படிப்பட்ட காரியத்தை சபைக்கு செய்து கொண்டிருக்கிறான் என்கின்ற காரியத்தை எழுதுகிறார், சுட்டி காட்டுகிறார், பெயர் சொல்லி சுட்டி காட்டுகிறார். அப்போ இன்றைக்கு பலர் சொல்வதுண்டு, அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் பாஸ்டர்கள், அவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லலாமா, பேசலாமா, அம்பலப்படுத்தலாமா? யோவான் பெயர் சொல்லி அம்பலப்படுத்துகிறார். ஏன்? இப்படிப்பட்ட நபர் மக்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது தவறு. அப்போ இதிலிருந்து இந்த மக்களை விடுவிப்பதற்கு ஏதாகலும் செய்ய வேண்டும், இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஏதாகலும் செய்ய வேண்டும் என்றால் இவன் செய்கிற தவறு என்று சொல்லி இந்த நபருடைய பெயரை சுட்டிக்காட்டி வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்கிறதை இங்கே யோவான் அறிந்திருந்தார். ஆகவே இங்கே காயுவுக்கு எழுதுகிறார். காயுவுக்கு எழுதிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து எழுதிவிட்டு அடுத்து தொடர்ந்து யோவான் என்ன சொல்லுகிறார்? 3 யோவான் புஸ்தகத்திலே 11, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ நீ ஒரு மனிதன் செய்கிற ஒட்டுமொத்த தீமையை எழுதிவிட்டு என்ன செய்கிறார்? நீ தீமையானதை பின்பற்றாதே. இப்ப சபைக்கு தலைவன் என்று சொல்லி ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நல்லவன், அவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும், அவனுடைய கூட்டத்துக்கு போக வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. நீ அவன் தீமையான காரியத்துக்கு தலைவன் என்று சொன்னால் அங்கே போகக்கூடாது, அவனை பின்பற்றக்கூடாது. மாறாக நன்மையானதை பின்பற்று. தீமை செய்கிறவன் தேவனை காணவே இல்லை. அப்போ தியோத்திரேப்பு என்கின்ற ஒரு மனிதன் அவன் சபைக்கு தலைவனாக இருந்தாலும் அவன் தீமை செய்யக்கூடிய நபர், அவன் தேவனை காணாத நபர். அப்படிப்பட்டவனை நீ பின்பற்றக்கூடாது என்று சொல்லி காயுவுக்கு எழுதுகிறார். காயு உண்மையிலே அந்த சபையாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஏன் எழுதுகிறார்? அப்போ தனக்கு காரணம், அந்த சபையில் உள்ள மக்களுக்கு யோவான் ரீச் பண்ண முடியவில்லை. காரணம், இந்த எப்படி கடிதம் எழுதினாலும் இந்த தியோத்திரேப்பு தடுக்கிறவனாக, அந்த மக்களிடத்திலே யோவான் எழுதுகிற கடிதம் சென்று சேராதபடி பார்த்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார். ஆகவே காயுவுக்கு எழுதுகிறார். காயு மூலமாகலும் ஏதாகலும் ஒரு சாத்தியக்கூறு, அந்த மக்களை காப்பாற்ற சாத்தியக்கூறு இருக்க வாய்ப்புண்டா என்பதுதான் யோவானுடைய ஆவலாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் சபையிலே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நபர்கள்
அப்போஸ்தலரையே எதிர்க்கக்கூடிய நபர்கள். அப்போஸ்தலர்களை எதிர்க்கிறார்கள் என்றால் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை எதிர்க்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட நபர்கள் ஆனால் சர்ச் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சர்ச்சிலே முதன்மையான இடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார் பவுலப்போஸ்தலன்? என்ன சொல்லுகிறார்? கலாத்தியர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் 8ஆம் வசனம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், அதாவது அப்போஸ்தலர்கள் பேசின சுவிசேஷம், அதை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்பதாக சொல்லுகிறார். அப்போ இங்கே தியோத்திரப்பு என்கிறவன் அப்போஸ்தலர் யோவான் எழுதின சத்தியத்தை தடை செய்கிறவனாக இருக்கிறான். யோவான் எழுதுகிறது சத்தியம். அவன் அப்போஸ்தலன், தேவனால் நேரடியாக செய்தி பெற்றவன். பவுல் எப்படி நேரடியாக செய்தி பெற்றான்? யோவான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு நபர். அந்த நபர் யோவான் எழுதுகிற கடிதத்தை, யோவான் சொல்ல வருகிற உண்மையை, சத்தியத்தை தடுக்கிறான் என்று சொன்னால், இந்த தியோத்திரப்பு என்னது? அப்போஸ்தலருடைய உபதேசத்தை தடுக்கிறான் என்று சொன்னால் இவன் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பான்? இவனுடைய சொந்த பிரசங்கத்தை தான் பண்ணியிருப்பானே தவிர அப்போஸ்தலருடைய உபதேசத்தை இவன் தடுக்கிறவனாகத்தான் இருக்கிறான். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தை தடுத்து வேறு ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லி இங்கு யோவான் சொல்லுகிறார். சாரி, பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். மட்டுமல்ல, ரோமர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட நபர்களை, தியோத்திரப்பு போன்ற நபர்களை குறித்து பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம் எதன் வழியாக இருக்க வேண்டும்? அப்போஸ்தலர்கள் சொல்லித்தந்த உபதேசமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் யோவான் ஆகட்டும், பவுல் ஆகட்டும், பேதுரு, இவர்கள் சொல்லித்தந்த உபதேசம், இதான் நாம் கற்றுக்கொண்ட உபதேசம், இதுதான் ஆண்டவர் நாம் கற்க வேண்டும் என்று வேதாகமத்திலே நமக்கு தந்திருக்கிற உபதேசம். அப்போ இந்த உபதேசத்திற்கு, இதுதான் அன்றைக்கு தியோத்திரப்பு இருந்த சபைக்கு யோவான் எழுதின உபதேசம். ஆனால் என்ன செய்கிறான்? தியோத்திரப்பு தடுக்கிறான். அப்போ நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினை, இடரல்கள் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் நமக்கு தந்த உபதேசம், அப்போஸ்தலர் யோவான் அன்றைக்கு தியோத்திரப்பு இருந்த சபைக்கு கொடுத்த உபதேசம், அதை தடுக்கிற விதமாக பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்ப அந்த தியோத்திரப்பை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அதே போல இருக்கிற தியோத்திரப்புகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருப்பது மட்டுமல்ல, ரோமர் 16-17, எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தங்களை பெருமைப்படுத்தி தலைவனாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ தியோத்திரப்பு போன்றவர்கள் இன்றைக்கு சர்ச் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை விட்டு கண்டிப்பாக விலகி ஆக வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். இதைத்தான் யோவான் அங்கே சொல்கிறார். நீ தீமையான காயுவே, நீ இவன் தீமையானவன் என்று சொல்லி விளக்கப்படுத்துகிறார். விளக்கப்படுத்தி விட்டு இந்த தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று என்பதாக அங்கே யோவான் சொல்லுகிறார். ஏன் இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம், அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன். ஏன் விலக வேண்டும்? கண்டிப்பாக விலகித்தான் ஆக வேண்டுமா? ஆம், கண்டிப்பாக விலக வேண்டும். ஏன் விலக வேண்டும்? ரோமர் 16-18, அப்படிப்பட்டவர்கள், அந்த தியோத்திரப்பு போன்ற நபர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை. அவர்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தால் தன்னை தாழ்த்தக்கூடியவனாக இருப்பான். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்களில் பெரியவனாக இருக்க விரும்பினால் நீங்கள் எல்லாருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும், எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டும். மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சேவை செய்யக்கூடாது, மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய காலடியிலே விழுந்து கிடக்கக்கூடாது. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்யவில்லை, ஊழியம் செய்யவில்லை, பணிவிடை செய்யவில்லை. மாறாக அவர்கள் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து, இவர்கள் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள். தங்களுடைய வயிறுக்கு எது தேவையோ அதற்கு இந்த தியோத்திரப்பு என்கின்ற நபருக்கு எது இருக்கிறது? அதிகார வேட்கை,
நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும், நான் தான் தலைவனாக இருக்க வேண்டும், எனக்கு எல்லாரும் எனக்கு காலடியில கீழே இருக்க வேண்டும், என்னுடைய கண்ட்ரோல்ல தான் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேட்கை இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு பணம், எல்லா இடத்திலும் பணம் பெற்றுக் கொள்ளலாம், ஆளலாம் என்கின்ற ஒரு வெறி இருக்கிறது. அப்போ அவன் தேவனுக்கென்று ஊழியம் செய்யவில்லை, தன்னுடைய வயருக்காக ஊழியம் செய்கிறான், தன்னுடைய அதிகாரத்திற்காக ஊழியம் செய்கிறான், தன்னுடைய பெருமைக்காக ஊழியம் செய்கிறவனாக இருப்பான். ஆகவே தங்களுடைய வயிற்றுக்கு ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார். இவர்கள் அறியாமையில இருக்கிற பிள்ளைகள் அல்லது சத்தியத்தை ஓரளவுக்கு தெரிந்து முழுமையாக அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களை கபடில்லாமல் ஒரு எதுவும் தெரியாமல் கள்ளங்கபடமற்ற இருக்கிறவர்களை வஞ்சிக்கிறார்கள். நாங்கள் சொல்வதுதான் உண்மை, இவர்கள் பேசுகிறதான் உண்மை போல அவர்களுக்கு மனதுக்குள்ளே திணிக்கிறார்கள். ஏன் இதுல ஆகவே தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த உண்மையான சத்தியம் வரும்போது தடை செய்கிறார்கள். இப்ப யோவான் உண்மையான சத்தியத்தை கடிதம் வழியாக எழுதும் போது அதை தடுக்கிறான், அல்ல யோவான் வேறு சகோதரர்களை அனுப்பும் போது அவர்களை தடுக்கிறான். அப்ப உண்மையான சத்தியம் அவர்கள் காதுகளுக்கு போகக்கூடாது என்கிறதை தடை செய்து அந்த நான் பேசுகிறதான் உண்மை, நான் என்று சொல்லி இவன் நயவசனிப்பை பேசுகிறவனாக இருப்பான். அப்போ இதுதான் இன்றைக்கும் போதவர்கள் என்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையை, சத்தியத்தை மக்கள் கேட்டுவிடக்கூடாது, மக்கள் புரிந்துவிடக்கூடாது, சத்தியத்தை பின்பற்றக்கூடாது என்கிறதற்காக தங்களுடைய நயவசனிப்பை திணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மக்கள் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அன்றைக்காகலும் என்னது, வேதாகமும் முழுமையாக மொழிபெயர்க்கப்படவில்லை, யோவான் எழுதின கடிதம் தடுக்கப்பட்டது, அதனால் மக்களுக்கு சத்தியம் சென்று சேரவில்லை. ஆனால் இன்றைக்கு யோவான் எழுதின கடிதம், பவுல் எழுதின கடிதம், பேதுரு எழுதின கடிதம், எல்லா கடிதம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் எல்லாம் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு கள்ளப்போதர்கள் நடத்துகிற இடமானாலும் சரி, அந்த அங்கே போகிறவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இந்த வேதாகமத்தை கையில கொடுத்திருக்கிறார். அப்போ அன்றைக்கு தியோத்திரேப்பு, அந்த உதாரணத்துக்கு யோவான் எழுதின கடிதம் என்பது பைபிளுக்கு இணையானதுதான், கடிதங்கள் தான் இன்றைக்கு பைபிளாக துவக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களுடைய அந்த உபதேசம் போகாதபடி, ஒரு பைபிள் மக்களுடைய கைகளில் போகாதபடி தடுக்கிறவனாக தியோத்திரேப்பு இருந்தான். பைபிள் அல்லது யோவானுடைய கடிதம் அல்லது பைபிள் மக்களுடைய கைகளுக்கு போனால் மக்கள் உண்மை அறிந்து விடுவார்கள், அப்ப நான் தலைவனாக இருக்க முடியாது என்கின்ற அடிப்படையில தடுத்தான். ஆனால் இன்றைக்கு பைபிள் மக்களுடைய கைகளிலே கிடைக்கும்படியாக ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார். ஆனாலும் மக்கள் தியோத்திரேப்பு போன்ற நபர்களுக்கு அடிமைப்பட்டுகிறார். கைகளிலே வேதாகமத்தை வைத்துக் கொண்டே, சத்தியத்தை வைத்துக் கொண்டே, யோவான் எழுதின கடிதத்தை வைத்துக் கொண்டே, பேதுரு எழுதின கடிதத்தை கையிலே வைத்துக் கொண்டே தியோத்திரேப்பு போன்ற முதன்மையை விரும்புகிற நபர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் ஒருவேளை தப்பிக்கலாம். காரணம் என்னது, அவர்களுக்கு அன்றைக்கு யோவானுடைய கடிதம் கிடைக்க வாய்ப்பில்லை, ஆகவே அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழாக இருந்திருக்கிறார்கள் என்கிறது ஓரளவுக்கு அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்று நாம் சொல்லலாம், சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அதை சாக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆனா இன்றைக்கு என்னது, ஆண்டவர் எல்லாருடைய கைகளிலும் யோவானுடைய கடிதமாகட்டும், பவுலுடைய கடிதமாக எல்லா கடிதங்களையும் நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். அப்போ இன்னி ஒருத்தன் என்ன செய்ய முடியாது, எனக்கு எந்த கடிதமும் வரவில்லை, யோவான் எழுதின கடிதம் எனக்கு வரவில்லை, ஆகவே நான் இவனுடைய பேச்சை நம்பி ஏமாந்தேன், இந்த நயவசனிப்பை நம்பி ஏமாந்தேன் என்று சொல்லி சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அப்போ இப்படித்தான் இன்றைக்கு நிலைமை காணப்படுகிறது. அப்போ யோவான் சொன்னதை போல தீமையை விட்டு விலகு, தீமை செய்கிற தியோத்திரேப்பை விட்டு விலக வேண்டும். பவுல் எங்கே சொல்லுகிறார், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினை உண்டாக்கக்கூடிய இந்த நபர்கள், கள்ளப்போதர்கள், சபைகளிலே முதன்மையாக இருக்க விரும்புகிற இந்த நபர்கள், இவர்களுக்கு நீங்கள் விலக வேண்டும். காரணம் அவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை, மாறாக தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள். அதற்காகத்தான் தங்கள் நயவசனிப்போடு பேசுகிறார்கள், இச்சக பேச்சினால் பேசுகிறார்கள், கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிலிப்பியர் புத்தகத்திலே கூட 3ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். பிலிப்பியர் 3:17 சகோதரரே,
நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாக்கி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகர் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். நாங்கள் யாரை உங்களுக்கு மாதிரியாக காட்டுகிறோமோ அவரை நோக்குங்கள். சும்மா ஒருத்தன் வருகிறான், சபைக்கு தலைவன் நான் தான் என்று சொல்லி வருகிறான் சொன்னா, அவங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறான் என்று சொன்னால் அவன் பின் போகாதிருங்கள். நாங்கள் யாரை அடையாளம் காட்டுகிறோமோ அவர்களை நோக்குங்கள் என்பதாக இங்கே யோவான் சொல்லுகிறான். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே தான் யோவானும் சகோதரர்களை அனுப்புகிறார் இந்த மக்களிடத்திற்கு. சகோதரர்களை அனுப்பும் போது என்ன செய்கிறான்? தீயோத்திரப்பு தடுக்கிறவனாக இருக்கிறார். சிலர் அந்த சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்கிறான்? அதையும் தடுக்கிறவனாக இருக்கிறான். அதையும் மீறி மக்கள் இல்லை, இந்த தீயோத்திரப்பு பேசுவதுதான் தவறு போல இருக்கிறது, யோவான் அனுப்பின நாட்கள் பேசுகிறது சரிதான் என்று சிலர் அவர்களை பிற்றும்போது இவர்களை நான் இங்கே சபையை விட்டு நீக்குகிறேன் என்கிறதாக அவர்கள் தவறு செய்தவர்கள் போலவும் இவன் நல்லவன் போலவும் அவர்களை இவன் நீக்கம் செய்கிறவனாக காணப்படுகிறார். அப்போ அவர்களை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இச்சையே என்கிறதாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்த்து 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களிலே கூட பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனாக இருந்தால், இங்க தீயோத்திரப்பு அதைத்தான் செய்தான். அப்போஸ்தலன் யோவானுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வேற்றுமையான இவன் நான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்கிறதற்கு ஏதுவாக எந்தெந்த உபதேசங்கள் போதிக்க முடியுமோ, இவன் நான் பணக்காரனாக வேண்டும் என்றால் தசமபாகம் போதிக்க வேண்டும், எல்லா காணிக்கையும் எனக்கு கொடுத்தால் நீங்கள் கடவுளுக்கு கொடுத்த மாதிரி என்று போதிக்க வேண்டும், இல்லை என்றால் மக்களை பயமுறுத்துவதற்காக ஏகப்பட்ட சட்டத்திட்டங்களை இவனாகவே உருவாக்கி இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து மக்களை கடைசி வரைக்கும் அடிமைப்படுத்தியே வைத்திருக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு 10 மணி நேரம் ஜெபித்தீர்களா? இல்லை, அப்ப நீங்கள் குற்றவாளிகள். நான் ஒரு நாள்ல 20 மணி நேரம் ஜெபிக்கிறேன் தெரியுமா? காரணம் இவர்கள் வீட்டுக்குள்ள போய் பார்க்க போகிறதில்லை. தீயோத்திரப்பு உதாரணத்துக்கு தீயோத்திரப்பு வீட்டுல எத்தனை மணி நேரம் ஜெபித்தான், 10 மணி நேரம் ஜெபித்தானே, 20 மணி நேரம் ஜெபித்தானே என்று பார்க்க போகிறதும் கிடையாது. ஆகவே நான் காலையிலே 3 மணிக்கே எழும்பி நின்று கடவுளிடத்திலிருந்து செய்தியை பெறுவேன் தெரியுமா? அப்போ நீங்கள் எல்லாம் குற்றவாளிகள், நீங்கள் என்னை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்கிறது போல மக்களுக்கு ஒரு குற்ற உணர்வை தூண்டி எப்பொழுதும் இவனுக்கு அடிமையாகவே வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் அன்றைக்கு இருந்த தீயோத்திரப்பை சொல்லவில்லை, அதை போன்ற நபர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள், அதை பற்றி சொல்லுகிறேன். அப்போ வேற்றுமையான உபதேசங்கள் இதெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசம் அல்ல, இது வேற்றுமையான உபதேசங்கள். அப்போ இந்த வேற்றுமையான உபதேசத்தை குறித்து இங்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் இருமாப்புள்ளவன். அந்த தீயோத்திரப்பு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? இருமாப்பு என்றால் தான் தலைவன், நான் தான் தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். சபைக்கு தலைவனாக இருக்க முதன்மையாக இருக்க விரும்புகிறார். இருமாப்புள்ளவன், தர்க்கங்களை வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாக இருக்கிறான். அவைகளாலே பொறாமை, சண்டை, தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகிறது. யாரை குறித்து இந்த சம்சயங்களை அங்கு பொல்லாத சம்சயங்களை எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறான்? அப்போஸ்தலர் யோவானுக்கு எதிராக உருவாக்கி கொண்டிருக்கிறான். இப்போ யோவான் யார்? இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவன். அவனை குறித்து மக்களிடத்திலே ஒரு கெட்ட விதமாக பேசிக் கொண்டிருக்கிறான். மக்களுக்குள்ளாகவே ஒரு கெட்ட சந்தேகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அதைத்தான் அங்க யோவான் எழுதுகிறார். அவன் எங்களை குறித்து பொல்லாத வார்த்தைகளை அலப்பி கொண்டிருக்கிறான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய உண்மையான அப்போஸ்தலர்களுக்கே இந்த நிலைமை. அன்றைக்கு யோவான் எழுதும் போது என்ன எழுதுகிறார்? அவன் அந்த தீயோத்திரப்பு எங்களுக்கு விரோதமாக, எங்களுக்கு என்ற அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலப்பி, இப்ப பொல்லாத வார்த்தைகளை அலப்பி அவர்களை குறித்து குற்றம் பேசிக் கொண்டிருக்கிறான். மக்களுக்குள்ளாக ஒரு அப்போஸ்தலர்கள் என்றால் கெட்டவர்கள், நான் பேசுவதுதான் சரி, நான் கடவுளிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றவன் என்கிறது போல மக்களை தனக்கு அடிமையாக்கி தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்கிறதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்கிறவனாக இருக்கிறான். அதுதான் இங்கே சொல்கிறார், இந்த இப்படிப்பட்டவர்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்கிறவர்கள் இருமாப்பு உண்டாக்குகிறார்கள், மக்களுக்குள்ளாக பொல்லாத சம்சயங்களை உண்டாக்குகிறார்கள், கெட்ட சிந்தையுள்ளவர்கள், சத்தியமில்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். இவர்கள் தேவ பக்தியை எதற்காக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள்?
தேவ பக்தி என்றால் நாம் பணம் ஆதாயம் பெறுவதற்கு, தேவ பக்தி இருந்தால் நாம் பணம் சம்பாதிக்கலாம், தேவ பக்தி இருந்தால் நம்பர் ஒன்னாக மாறலாம், தேவ பக்தி இருந்தால் அம்பானி ஆகலாம், அதானி ஆகலாம். இதற்காக தான் நமக்கு தேவ பக்தி. இதற்காக நான் சைக்கிள்ல வந்தேன், நான் ஊழியக்காரனாக மாறினேன், இப்பொழுது ஆண்டவர் எனக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலே வீடு தந்திருக்கிறார். தேவ பக்தி ஊழியக்காரன் எதற்காக? தேவ பக்தி, நான் கொண்ட தேவ பக்தி எதற்காக? ஆதாயம். அன்றைக்கு சைக்கிள், இன்றைக்கு பங்களா, பெரிய ஒரு ஆதாயம். தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்களுமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கிறது. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பவுலிங்கே பல இடங்களில் நாம் வாசித்தோம், இப்படிப்பட்டவர்களை என்ன செய்து கூட இருக்காது, விட்டு விலகு என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே யோவான் சொல்லுகிறார், தியோத்திரப்பு கெட்டவன், நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று என்பதாக சொல்லுகிறார். இங்கே பேதுருவும் யோவானும் பவுலும் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகு என்பதாக. அடுத்ததாக இங்கே யோவான் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்போ தீமை செய்கிறவன் யார் என்கிறதை காண்பித்தார். தியோத்திரப்பு அவன் என்னென்ன தீமை செய்தான் நமக்கு தெரியும். அவன் நாம் பல வேளைகளை இதெல்லாம் தான் பெரிய தீமை என்பதாக நினைத்துக் கொண்டிருப்போம். என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அதே போன்ற ஒரு தீமை செய்ததாக இங்கே தியோத்திரப்புவை காண முடியாது. இவன் செய்த தீமை எதுவாக இங்கே யோவான் குறிப்பிடுகிறார்? சபையில் முதன்மையாக இருக்க விரும்புகிற ஒரு காரியம், நான் தான் நம்பர் 1, அதற்காக அப்போஸ்தலர் உபதேசத்தை வரவிடாமல் தடுக்கிற ஒரு காரியம், இதுதான் பெரிய தீமையாக இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அது எல்லாம் தீமைதான். ஆனால் இங்கு முக்கியமான ஒரு பெரிய ஒரு தீமை எதுவாக இருக்கிறது? நான் தான் சபையை ஆளுகை செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்கிறது ஒரு பெரிய தீமையாக இருக்கிறது. அதற்காக நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அப்போஸ்தலருடைய உபதேசம் உள்ளே வரக்கூடாது. அது எந்த வடிவத்திலும், யோவான் எழுதுகிற கடிதமும் இங்கே வரக்கூடாது, யோவான் அனுப்புகிற ஆட்களும் சகோதரர்களும் இங்கே வந்துவிடக்கூடாது, கிறிஸ்தவர்களும் இங்கே, உண்மையான கிறிஸ்தவர்களும் இங்கே மக்களிடத்திலே ஒரு பேச்சு நடந்துவிடக்கூடாது, தொடர்பு துண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் பேசுகிறதை இவர்கள் கேட்கக்கூடாது. கேட்டால் எனக்கு என்னுடைய ஆளுகை போய்விடும், மக்கள் ஒருவேளை உண்மையான இடத்துக்கு போய்விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம். ஆகவே இந்த மக்களை பயமுறுத்தும் போது என்னது? நீங்கள் அவர்களோடு எல்லாம் தொடர்பு வைக்கக்கூடாது, யோவானோடோ யோவானுடைய ஆட்களோடோ நீங்கள் யாதொரு தொடர்பும் வைக்கக்கூடாது, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் யாதொரு தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, மீறினால் அது சாபம், அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் புறம்பாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அதை மக்களை தடுக்கிறான், அவர்களோடு யாதொரு தொடர்பும் வைக்கக்கூடாது என்பதற்காக. இதுதான் தியோத்திரப்புகள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட உண்மையை பேசுகிறவர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது, அது சாபம், அவர்களுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடாது, சாபம், நாங்கள் பேசுகிறதான் கேட்க வேண்டும், எங்களுக்கு தான் நீங்கள் தசமபாகம் காணிக்கையெல்லாம் அப்படியே கொண்டு வர வேண்டும், மீறினால் சாபம் என்று சொல்லி மக்களை பயமுறுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இங்கே யோவான் சொல்லுகிறார், நீ தீமையானதை பின்பற்றாதே, நன்மையானதை பின்பற்றி என்று. அப்ப நன்மையானதை பின்பற்றி என்று சொல்லுகிறார் அல்லவா? எது நன்மை? 2 கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகள் அல்ல, நாங்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம், விசுவாசத்தினாலே நிலைநிற்கிறீர்களே. பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் அதிகாரிகள் அல்ல, நாங்கள் அதிகாரம் செய்ய விரும்புகிறவர்கள் அல்ல. இதுதான் நன்மையானது. தியோத்திரப்பு என்ன செய்கிறான்? நான் தான் அதிகாரி, நான் தான் முதன்மையாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு எல்லாரும் நீங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டும், அடிமைகளைப் போல நீங்கள் எல்லாம் எனக்கு சேவை செய்ய வேண்டும், உங்களுடைய பொருளாலும் பொன்னாலும் உங்களுடைய கனத்தாலும் என்னை நீங்கள் கனப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், நான் முதன்மையானவன். ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நாங்கள் உங்கள் விசுவாசத்திற்கு அதிகாரிகளே கிடையாது, மாறாக உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயர். நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு, தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அது நிமித்தம் வருகிற, தேவனால் வருகிற அந்த சந்தோஷம், அதற்கு நாங்கள் சகாயம் பண்ணுகிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் மட்டுமே என்கிறதாக சொல்லு. அப்போ அதை போன்ற ஒரு நபரையும் இங்கே யோவான் காயுவுக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த காயு என்கின்ற நபருக்கு ஒரு கெட்ட ஒரு மனிதனை சுட்டி காட்டினார். சபையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டு தீமை செய்கிற ஒரு மனிதனாக இந்த தியோத்திரப்புவை சுட்டி காட்டுகிறார்.
அதை விட்டு விடவில்லை, இன்னொரு நன்மை செய்கிற ஒரு மனிதனையும் சுட்டி காட்டுகிறார். 3 யோவான் 12ஆம் அதிகாரம். தெமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். அப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் ஒரு மனிதனை சாட்சி அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். நீங்கள் அவனை பின்பற்றி, தியோத்திரப்பு அங்கே ஒரு அடக்குமுறை வைத்திருக்கிறான், அவனை பின்பற்றக்கூடாது. மாறாக தெமேத்ரியு என்கின்ற ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் நற்சாட்சி பெற்றவன், சாட்சி உள்ளவன், அவனுடைய வாழ்க்கை பாருங்கள் சாட்சியாக இருக்கிறது, அவனுக்கு நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம் என்பதாக, எங்கள் சாட்சி மெய்யாக இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிற ஒரு மனிதனாக இங்கே தெமேத்ரியு காணப்படுகிறான். இதைத்தான் நாம் ஏற்கனவே படித்த ஒரு வசனத்திலே கூட பிலிப்பியர் 3:17 சொல்லப்படுகிறது, சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இப்ப யாரை மாதிரியாக நோக்க வேண்டும்? அப்போஸ்தலர் நாங்கள் எப்படி நடக்கிறோமோ அல்லது நாங்கள் உங்களுக்கு எப்படி வழிகாட்டுகிறோமோ அதே போல நடக்கிறவர்கள், அவர்களை நீங்கள் மாதிரியாக நோக்க வேண்டும். யோவான் சொல்லுகிறார், அதே போல நடக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பெயர்தான் தெமேத்ரியு. அப்படிப்பட்டவனை பின்பற்றலாம். ஆனால் இங்கே தியோத்திரப்புக்கள் போல இருக்கிறான் என்றால் அதை பின்பற்றக்கூடாது, தீமையானதை பின்பற்றக்கூடாது, மாறாக நன்மையானதை பின்பற்று என்பதாக இங்கே யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு சபை கிறிஸ்தவம் அன்றைக்கு இது முதல் நூற்றாண்டிலே நடக்கிறது. இயேசு கிறிஸ்து கிபி 30 அவர் மரித்து போகக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அது நிமித்தம் சபை உருவாகிறது. இது கிட்டத்தட்ட யோவான் எழுதும் போது ஒரு கிபி 80 இருக்கலாம், 80-90, ஒரு 100 வருடத்துக்குள்ளாக சபை உருவாகி ஒரு குறுகிய ஒரு 70-80 ஆண்டுகளுக்குள்ளாக நடக்கிற, 80 ஆண்டுகள் கூட ஆகவில்லை, ஒரு மேக்சிமம் 70 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. அதற்குள்ளாகவே என்ன நடக்கிறது? சபையை ஒருத்தன் தன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்ளுகிறான். சபைக்கு முதன்மையாக இருக்க விரும்பும் தன் கண்ட்ரோல், ஒட்டுமொத்த சபையும் தன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கொண்டு அப்போஸ்தலர்கள் புறம்பே தள்ளுகிறான். அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் இங்கே வந்துவிடக்கூடாது, அவர்களுடைய கடிதம் இங்கே மக்கள் வாசிக்க கூடாது, அவர்கள் மூலமாக அல்லது அப்போஸ்தலர்கள் அனுப்புகிற நபர்கள், அப்போஸ்தலர்கள் எதை பேசினார்களோ அதையே பேசக்கூடிய நபர்கள், அவர்கள் இந்த மக்களிடத்திலே வரக்கூடாது, நான் தான் நம்பர் 1ஆக இருக்க வேண்டும், எனக்கு எல்லாரும் அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற இடத்துல சபை ஆரம்பித்து ஒரு 70 வருடத்துக்கு உள்ளாகவே நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு சபை ஆரம்பித்து 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. அன்றைக்கு அப்படி ஒரு சபை, யோவான் இங்கு ஒரு சபை பார்க்கிறோம், ஒருவேளை அங்கு ஒன்றுமாக வேண்டுமானால் இந்த மாதிரி ஆயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிறதுலே மெஜாரிட்டியான சர்ச்சுகள் இப்படிப்பட்ட தியோத்திரப்புகளால் கண்ட்ரோல்ல எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான சபை எனப்படுகிற இடங்கள் இந்த தியோத்திரப்புக்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தியோத்திரப்புக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக மக்களை அடிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய கடிதங்கள் உள்ளே வந்து விடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் எல்லா வீடுகளிலும் இந்த கடிதத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார். யோவானுடைய கடிதம் மட்டுமே, எல்லாருடைய கடிதம், பேதுரு எல்லாருடைய கடிதம் இருக்கு. ஆனால் மக்களை அதை படிக்க விடாமல் அல்லது அதை குறித்து சிந்திக்க விடாமல் அதை குறித்து புரட்டி போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு தியோத்திரப்புகள் செய்ய முடிந்த காரியம், யோவானுடைய கடிதம் மக்களுக்குள்ளாக போய்விடக் கூடாது என்கிறது. மக்களுக்குள்ளாக போய்விட்டால் மக்கள் உண்மை அறிந்து கொள்வார்கள், ஆகவே தடை செய்தான். இன்றைக்கு கடிதம் மக்களிடத்திலே வந்து விட்டது. என்ன செய்கிறார்கள்? கடிதத்தை ஒன்று படிக்க விடாமல் இன்னொன்று இந்த கடிதத்திற்கு தவறான விளக்கம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார். இது குறித்தான் பேதுரு எழுதுகிறார். பேதுரு வாழ்ந்த காலத்திலும் இப்படி இருந்திருக்கிறார்கள். 2 பேதுரு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே என்ன எழுதுகிறார்? 15ஆம் வசனம், நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான், எல்லா நிறுவனங்களிலும் இவளை குறித்து பேசியிருக்கிறான், அவன் சொன்னவைகளின் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள்.
அப்போ பேதுரு வாழ்ந்த காலத்திலே எப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள்? மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல பவுல் எழுதினதையும் புரட்டுகிறவர்களாக இருக்கிறார். ஒரு சிலர் கடிதம், அந்த தியோத்திரேப்பு போன்றவர் கடிதமே உள்ளே வரக்கூடாது, அப்போஸ்தலர்களை உள்ளே வந்து விடக்கூடாது, அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டவர்களை உள்ளே வரக்கூடாது என்கிற அடிப்படையில் இருந்தார்கள். இன்னும் சிலர் கடிதம் ஒருவேளை உள்ளே வந்து விட்டது, இன்றைக்கு எல்லா கடிதமும் உள்ளே வந்து விட்டது. உள்ளே வந்து விட்டது என்றால் என்ன பண்ண வேண்டும்? அந்த கடிதத்திற்கு அந்த அதில் உள்ள பொருளுக்கு வேறு அர்த்தங்கள் கொடுப்பது, புரட்டி. பேதுரு ஒரு காரியத்தை பற்றி சொல்லியிருப்பார், ஆனால் அதே பவுல் ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருப்பார், அதே பவுல் சொன்ன அர்த்தத்துக்கு மாறாக வேறொரு அர்த்தத்திலே மக்களுக்கு பொய்யாய் போதிப்பது. அப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு வரைக்கும் எல்லா மக்களும் போதவர்கள் எனப்படுகிறவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். எதற்கு? கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்வதற்கு, தாங்கள் முதன்மையானவர்களாக தியோத்திரேப்புகளாக இருப்பதற்கு. நாம் தியோத்திரேப்புகளை பின்பற்றுகிறோமா, அல்லது நாம் யோவான் சொன்னது போல தெமேத்ரியு என்கிறதை போன்ற நபர்களை மாதிரியாக நோக்குகிறோமா, அல்லது அப்படிப்பட்டவர்களோடு நாம் கூட்டு சேர்ந்திருக்கிறோமா? நாம் யாரோடு கூட்டு சேர்ந்திருக்கிறோம்? தியோத்திரேப்பு போன்ற நபர்களுடைய கைகளிலே அடிமைகளாக இருக்கிறோமா? அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறோமா? அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் என்னை விட்டு போனால் உங்களை நாங்கள் புறம்பாக்குவோம், உங்களுக்கு நாங்கள் எந்த நல்ல கெட்ட காரியங்களிலும் இடம் தர மாட்டோம், ஆகவே நீங்கள் வேறு வழி இல்லை, இங்கேதான் இருக்க வேண்டும். அங்கே சத்தியத்தை தெரிந்தால் யோவானிடத்துல போனா என்ன கிடைக்காது? யோவானே சிறைப்பட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். யோவானால் என்னது? உலக ரீதியிலான ஒருவேளை காரியங்கள் எல்லாம் செய்து கொடுக்க முடியாது. ஆனால் தியோத்திரேப்பு வேண்டுமானால் என்னது? அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொடுப்பார். ஆகவே மக்கள் ஒருவேளை அங்கே இருக்க வாய்ப்பு உண்டு. ஒருவேளை வெளியே தள்ளி இந்த தியோத்திரேப்புக்கு கட்டுப்பட்டு உள்ள இருக்காவிட்டால், உள்ள இருந்தால் தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். உலக ரீதியிலான சில நன்மைகள் ஏதாவது கிடைக்குமா இருக்கும், மோட்டிவேஷன் கிடைக்குமா இருக்கும். வெளியே போனால் ஒருவேளை நாம் சத்தியத்துக்கு போகலாம், ஆனால் அங்கே போனால் என்னது? ஒருவேளை யோவான் அனுபவிப்பது போல துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கலாம், மற்ற அப்போஸ்தலர்கள் அனுபவிப்பது துன்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கலாம். பேசாமல் சேஃப்டிக்கு இங்கே உள்ளே இருந்து விடுவோம் என்று சொல்லி கூட இருக்கலாம். அப்போ நாம் யாரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம், அல்லது யாரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. யோவான் இங்கே 2 நபர்களை காண்பித்திருக்கிறார். காயு ஒரு நல்ல மனிதர், காயு ஒரு சாட்சி பெற்ற ஒரு நபர் தான். அப்படிப்பட்ட நபருக்கு 2 நபர்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஏன்? காயு கெட்டதை பின்பற்றவில்லை, ஆனால் இந்த சபையிலே என்ன நடக்கிறது என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும், சபைகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக ஒரு காரியத்தை காண்பித்திருக்கிறார். சபையிலே முதன்மையாக இருக்க விரும்புகிறவர்கள், தியோத்திரேப்பு போன்றவர்கள் சபையை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே தெமேத்ரியு போன்ற நற்சாட்சி பெற்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை என்ன செய்ய விடுவதில்லை, சபை தியோத்திரேப்பு போன்ற இடங்களிலே அங்கீகரிப்பதில்லை, அவர்களை புறம்பே தள்ளுகிறவர்களாக இருக்கிறார். அந்த பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி பின்பற்றுகிறவர்களை நீங்கள் மாதிரியாக நோக்குங்கள், அவர்களோடு கூட்டு சேருங்கள் என்கிறதுதான் அதனுடைய பொருள். இங்கே யோவான் எழுதினதும் அப்படித்தான். தீமையை பின்பற்றாது, தியோத்திரேப்பு தீமை, தெமேத்ரியு நன்மை. ஆகவே இந்த காரியங்கள்ல தியோத்திரேப்புவின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிற அந்த மக்களை போல இருந்து விடாமல், காயுவை போல, தெமேத்ரியு போல நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்போம்.